نستعينه ونستغفره وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல் பின்பற்றுதலில் சிறந்தது முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், அமல்களில் சிறந்தது சிறிதெனினும் அதை தொடர்ச்சியாக நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல் என்றும், நட்பு கொள்வதில் சிறந்தது ஒருவர் தாய் மற்றொருவர் தந்தை என்ற வாசகத்தை கூறிய என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ரமலான் மாதத்தில் லுகருக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய இந்த தொடர் உரையின் கீழ் பல தலைப்புகளில் நாம் பார்த்து வருகிறோம். அதில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் நாயகம் அவர்களுடைய குணங்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களில் பார்த்திங்கன்னா யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி பார்த்துருப்போம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்க்குடைய செய்யக்கூடிய கடமைகள், நோயாளிகளை எப்படி விசாரிக்கணும் என்ற குணங்களை பற்றி பார்த்துருப்போம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு பொறுமையை கடைபிடிக்கின்றார்கள், உச்சக்கட்ட துன்பத்தில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமை எப்படி இருந்தது என்ற வரலாற்று செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். அதன் வரிசையில் இன்றைக்கும் நம்ம அதை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சகாபியோடைய வாழ்க்கை வரலாறையும் குறிப்பாக இந்த உரையில் நாம் காண இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மக்களிடத்தில் பிரச்சாரங்கள் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட சாரால் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்ப கால முஸ்லீம்கள், ரசூலுல்லாஹ் கூட இருந்தவர்களும் சரி, பலரும் சரி, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் கிடையாது. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அதே போல் ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அந்த நிகழ்வின் தூண்டுதலாக, விளைவாக, இறைவனின் நாட்டத்தின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டார். அதில் ஒருவராக நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவருடைய மகன். அவருடைய இருக்கக்கூடிய மகன்களை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மகன் இருப்பாங்க. அதில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சம்பவங்கள் என்ன, அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தந்தையாக இருக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே காலகட்டத்தில் வளரக்கூடிய ஒரு நண்பர்கள் போன்று பழகக்கூடிய ஒரு பழக்கத்தையும் கொண்டவராக தான் இருந்தாங்க. 2 பேர் வழங்கக்கூடிய பழக்கம். இப்போ ஹம்ஸா அலி அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆரம்ப காலத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்கலை. அவங்க அவங்களுடைய குணங்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மக்கால ஒரு வீரன் எடுத்துக்கொண்டு அவங்கள சொல்லலாம். வலிமையும் வீரமும் இருந்தாங்க. அவங்க என்ன மாதிரியான அந்த வேலைகளில் ஈடுபடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேட்டையாடக்கூடிய ஒரு குணங்கள் கொண்டவராக, வேகமாக ஒரு வேட்டை பிராணியாக ஒரு வேட்டையாடணும்னா எந்த அளவுக்கு விவேகம் வேண்டும், எந்த அளவுக்கு வேகம் வேண்டும், எந்த அளவுக்கு வீரம் வேண்டும், அத்தனையும் அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருந்தது. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேருமே பழகிட்டு வராங்க. ரசூலுல்லாஹும் ஹம்ஸா ரலியல்லாஹு பழகிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இறைவனை கடவுள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க ஏற்றுக்கலை. ஆரம்ப காலத்தில் சொல்லும்போது ஏற்றுக்கப்படலை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த நட்பு கொண்டவராக தான் தொடர்ச்சியாக பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைஷ் குலத்தில் அபூஜஹல் ரசூலுல்லாஹ்வை கொல்லணும், அழிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு கட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் துன்புட்ட விதமாக, பாதிக்கக்கூடிய விதமாகவும், காயப்படுத்த விதமாகவும் அந்த அபூஜஹல் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, துன்புறுத்துறாங்க, காயப்படுத்துகிறாங்க, மன ரீதியாகவும் வார்த்தைகளாகவும். அப்போ இந்த செய்தி யாருக்கு தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே வேட்டையாடி பிறகு ஒரு தகவல் அவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி காயப்படுத்தினாங்களுடைய அந்த செய்தி யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போகுது. கேட்ட உடனே அவங்களுடைய மனம் கொதிக்கின்றது. ஒரு கோபத்தின் ஒரு வெளிப்பாடாக அவங்க இஸ்லாத்தை ஏற்கலை. நேராக போகிறாங்க அபூஜஹல் ஒரு கூட்டத்தோடு நிற்கிறாங்க. இங்கேருந்து வில்ல அவங்களுடைய தலைக்கு நேராக குறி வைக்கிறாங்க. குறி வச்சு அனுப்புகிறாங்க. அவங்களுடைய அந்த அபூஜஹல் அவங்களுடைய அந்த தலைப்பகுதியை கிழிக்கின்றது.
என்னடா இந்த திடீர் ஒரு அம்பு வந்து நம்மளை பாயிறது என்று மக்களும் குறைசி மக்களும் அபூஜஹலும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தீங்கன்னா யாருன்னு பாருங்க, அவங்களுடைய ஒருவனாக அவங்களே பயப்படக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. வந்து பேசுகிறாங்க அபூஜஹல் இடத்துல, அந்த குறைசி மக்கள் இடத்துல, நீங்கள் அந்த முகமதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்துக்காக தான் நீங்கள் திட்டிங்களா, நீங்கள் காயப்படுத்தினீங்களா அப்படின்னு சொல்லி அபூஜஹல்கிட்ட வந்து ஹம்சா ரலியல்லாஹு கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படி நீங்கள் அதற்காக தான் என்றால் நானும் அதே மார்க்கத்தை, அந்த முகமது மார்க்கத்தை ஏற்கின்றேன். அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ஒவ்வொருடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருடைய அந்த கால நிகழ்வும் ஒரு கட்டத்துக்கு மேல் இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும். இப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை, அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரசூலுல்லாஹ் மேலே வைத்திருந்த அந்த பாசம், அந்த நேசத்தின் மூலமாக அபூஜஹல் இடத்துல என்ன சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அபூஜஹலாக இருக்கட்டும், அந்த குறைசி மக்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய அச்சத்தை உணர்கிறார்கள். ஏனென்றால் அப்போ போர்லாம் நடைபெற்று இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு வந்து பலம் சேர்க்கும் விதமாக குறைஷிகளே வந்து பயப்படக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்கும் போது அந்த குறைஷி மக்களிடத்தில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு வந்து மிக்க மகிழ்ச்சி ஆகுது. என்னுடைய சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றி விட்டார்கள் என்று சொல்லும்போது அவருடைய மகிழ்ச்சி மற்றதாக இருக்கிறது. போர்க்களங்கள் வருகிறது. முதலில் நோன்பில் நடைபெற்ற அந்த பத்ரு போரில் வந்து பல தலைவர்களை கருவறுக்கக்கூடிய ஒருவராக யார் இருந்தால் என்று சொன்னால் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னால் இருந்தாங்க. அதே போல அதை தொடர்ந்து உகது போர் நடைபெறுகிறது. அந்த உகது போருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ரசூலா போர்க்களம் என்றால் பல யுத்திகளை வந்து ரசூலா வந்து கையாளுவாங்க. போர்னாலே அப்படிதான், பல யுத்திகள் இருக்கும். மறைஞ்சு நின்று தாப்பாங்க, ஒரு கூட்டம் இருக்கும், பின்னால் ஒரு கூட்டம் வந்து தார்ப்பார்கள். அவங்களுடைய யுத்திகள் என்று எடுத்துக்கொண்டால் பல யுத்திகளை கையாளுவாங்க. அப்போ உகது போர்க்களத்தில் ரசூலா கையாண்ட யுக்தி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சாரால ஒரு மலை முகுட்டில் போய் நிற்க சொல்கிறாங்க. மலை முகுடி நிற்க சொல்லிட்டு ரசூலாவுடைய அனுமதி வரும் வரைக்கும் மலையிலேருந்து இறங்கக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை வந்து செய்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து உகது போர்க்காலத்தில் வெற்றியாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சிறிய இடைவேளையில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போர் முடிந்தது என்று கனிமத்து பொருளை எடுப்பதற்காக அவங்க இறங்குறாங்க. அப்படிப்பட்ட இறங்கும்போது பல நிகழ்வுகள் வந்து நடக்குது. பல சகாபாக்கள் அதில் கொலைப்படுறாங்க, பின்வாங்குறாங்க, எதிரிகள் கை ஓங்குது. இந்த மாதிரி பல நிகழ்வு இருக்குது. குறைஷிகள் வந்து தொடர்ச்சியாக முஸ்லீம்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஹம்சா ரலியல்லாஹு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலே சொன்ன மாதிரி குறைஷிகள் வந்து அவங்கள பார்த்து அச்சப்படக்கூடியவராக இருந்தாங்க. இந்த போர்க்காலத்தில் நம்ம ஹம்சாவை கொண்டு விட்டால் என்றால், அதோ பத்ரு போல கொள்ள நினைச்சாங்க, முடியலை. பத்ரு போரோட வெற்றி பயங்கரமான வெற்றியாக இருந்தது. உகது போர்லையாவது ஹம்சா ரலியல்லாஹுவை கொல்ல வேண்டும் என்று அவர் ரசூலுல்லாஹ் ஒரு திட்டத்தை தீட்டினார்கள் அல்லவா, அதே போல அபூஜஹலும் அவருடைய கூட்டத்தாரும் அவருடைய குறைசி கூட்டத்தாரும் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்வதற்கு என்ன திட்டம் கொள்கிறார்கள் என்றால், அபூஜஹலுக்கு அடிமையாக இருந்த, அவரோட கூட்டத்துக்கு அடிமையாக இருந்த வக்ஷின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அடிமையான நபர், அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்குண்டவனை திறமைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லு அம்பு எறியக்கூடிய அந்த ஈட்டி எறியக்கூடியல வந்து மிக கை தேர்ந்தவர். குறி வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு வக்ஷி என்பவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அடிமை தான், அவரை கூப்பிடுறாங்க, அவரை அழைச்சி பேசுகிறாங்க. வக்ஷியே, அல்லாஹ்வுடைய தூதரான, அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தையான இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் கொண்டு விட்டால் உன்னை நான் விடுதலை செய்கிறேன். ஏன்னா அடிமைகளை வந்து எப்படி நடத்துவார்கள் என்று தெரியும். கொடுமையாகவும் சித்திரவாதம் செய்யக்கூடியவராகவும் தான் இருந்தாங்க. அப்போது ஹம்சா ரலியல்லாஹு கொள்வதற்கு வந்து அவர் மனமில்லை. ஆனால் அவர் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் முயற்சி செய்கிறார். உகதில் வந்து பதுங்கி அவர் ஹம்சா ரலியல்லாஹு போர் செய்து கொண்டிருக்கிறார். அதே அவருக்கு பின்புறமாக அவருக்கு இறையை வந்து காத்து கொண்டு அமைதியாக பதுங்கி யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வக்ஷி வந்து ஹம்சாவை கொலை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார். இதே காலகட்டம், இதே நிகழ்வுல தான் அந்த கனிமத்து பொருளை எடுப்பதற்காக மேலே இருந்து அந்த கூட்டம் இறங்குகிறது. அந்த இடத்துல ஒரு பெரிய, அந்த நேரம் மட்டும் ஒரு சிறிய ஒரு சலசரப்பு எடுக்கிறது. முஸ்லிம்கள் பின்வாங்கப்படுகிறார்கள். அந்த நிலையில் இந்த வக்ஷி என்பவர், இந்த அடிமை குறி வைத்து ஹம்சாவை தாக்கிறார். அந்த தாக்குதலின் பெயரில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிறார். ஷஹீதான உடனே இந்த தகவல் ரசூலுல்லாஹ்க்கு வருது.
வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரசூலா கண்ணீர் முழுங்க அழுகிறார். அந்த அளவுக்கு பாசம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு விருப்பத்துக்குரியவராக இருந்தார். வக்ஷி அவரை கொன்று விட்டு அவர் ஓடி விடுகிறார். அவருடைய கண்ணீர் அந்த அளவுக்கு இருந்தது. எத்தனையோ சகாபாக்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் தன்னுடைய சிறிய தந்தை உறவினராகக்கூடிய சிறிய தந்தையை கொல்லும்போது அதற்கும் சேர்த்து அழுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையான விருப்பத்துக்குரிய ஒரு நபராக வக்ஷி என்பவர் கொலை செய்யப்படுகிறார். அந்த இடத்துல அவர் சகிதாகிறார். பல இந்த இதில் பல தியாகங்கள் இருந்தாலும் இதில் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய குணங்களை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அப்போது அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. அவங்க அந்த வக்ஷி என்பவர் கொலை செஞ்சுட்டாங்க. அவங்க சகிதாயிட்டாங்க. சிறிது காலத்துக்கு அப்புறம் இந்த வக்ஷி என்பவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். ஏற்றுட்டு ஒரு காலகட்டத்தில் ரசூலாவை சந்திக்கிற மாதிரி வருது. ரசூலாவுடைய கூட்டத்தில் வராங்க. அப்போது ரசூலா சொல்லப்படுது, உங்களுடைய சிறிய தந்தையை கொலை பண்ண வக்ஷி என்பவர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலா வக்ஷியை கூப்பிட்றாங்க. எப்பாங்க வா, நீ தான் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணீங்களா, கொலை செய்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வக்ஷிட்ட. அவங்க மறுக்கலை. ஆமாம், நான் தான் கொலை செய்தேன் என்று உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, என்னுடைய கண்ணில் படாத அளவுக்கு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அதாவது அவருடைய சிறிய தந்தையை கொலை பண்ண அந்த கொலை செய்த அந்த நபரை கோபம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். அவரை துடித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோபமும் வேகமும் இருந்தது ரசூலுல்லாஹ்விடத்தில். ஆனால் அந்த வக்ஷி என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருக்கு, சிறிய தந்தை விருப்பத்துக்குரிய நபர் கொலை செய்யப்பட்டிருந்தும் அவரை கண்டும் அவரை கொலை செய்ய முடியாத ஒரு நிலை. கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என் கண் பார்வையில் மட்டும் என்ன பண்ணாதீங்க, வராதிங்க. அது எனக்கு அந்த ஹம்சார் அவங்க எனக்கு நேவம் வராங்க, வருத்தமாக இருக்குது. அவங்க அதை நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் முழுங்க அழுகை தான் வருது. அதனால் என் கண்ணில் படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருக்குது? நம்ம ஒரு ஆளை நேசிக்கின்ற ஒரு குழந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், இது போன்ற ஒரு பழிவாங்கியல் செய்தனால் கொல்லப்படுகிறாள் என்றால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? பலிக்கு பலி இஸ்லாத்தில் உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தலைவர், ஆட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், ஆன்மீகமாக தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த இடத்தில் மன்னித்து நீ என் கண்ணில் மட்டும் பட வேண்டாம் என்று விலகி போக சொல்கிறார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய குணங்களை எடுத்துக்கொண்டால் நற்குணங்கள் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அல்லாஹ் நம்ம முன்னாலே சொன்னோம்ல, லக்கத்து கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த முகமது இடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அந்த வசனத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முழுவதும் நல்ல குணங்களாகவும் நமக்கு ஒரு படிப்பினை பெறக்கூடிய ஒரு சிறந்த தூதராகவும் மனிதராகவும் இருந்தார். குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மனிதனை சுமந்தே தீரும். அந்த மரணம் நம்மை அடைவதற்கு முன்னால் இது போன்ற நன்மையான விஷயங்களில், அதுபோக பொறுமையான விஷயங்களில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அடியாளாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.